வனாந்திரத்துல எப்படி தண்ணி வரும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். வனாந்திரத்துல எப்படி வரும்? நீரூற்று கூட பாருங்க வந்தா கூட அந்த தண்ணி அந்த வனாந்திரத்துல அந்த வறட்சியில என்ன செய்யறோம், வறண்டு போயிடும். சொல்றாங்க இந்த வனாந்திரத்துல எப்படி தண்ணி வரும் பாருங்க. ஒரு காரியம் தண்ணி வர்றதுக்கான ஒரு காரியம் கூட இல்லையே, எப்படி தண்ணி வரும்னு பொழுது அந்த 2 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரத்துல பாருங்க, எலிசாவை கொண்டு கர்த்தர் சொல்றாரு 17வது வசனம், நீங்கள் காற்றை காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் கொடுக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொன்ன உடனே அடுத்த நாள் அந்த வனாந்திரத்துல தண்ணியே வராத வனாந்திரத்துல கர்த்தர் பாருங்க அந்த இடத்தையே தண்ணீரால நிரப்புறாரு. இது போலதான் நம்முடைய வாழ்க்கையில அற்புதமே நடக்காது. எப்ப எடுத்தாலும் இந்த அவிசுவாசமான வார்த்தை, எப்ப பார்த்தாலும் இந்த துக்கமான வார்த்தை, எப்படி பாஸ்டர் நடக்கும், எப்படிப்பா என் வாழ்க்கையில நடக்கும்? அம்மா, உனக்கு தெரிஞ்சது ஒரு வழிதான், எனக்கு தெரிஞ்சது ஒரு வழிதான். என் தேவன் நம்மளை நடத்த பல வழிகளை கர்த்தர் உண்டு பண்ணுகிறவர். அவர் பாருங்க, அவருக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது. ஆனா நம்ம செய்ய வேண்டியது நல்லா ஜெபிக்கணும், நல்லா வேதத்தை வாசிக்கணும், கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கணும். இந்த காரியத்தை நீங்க செய்யுங்க. இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற ஒரு வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. பாருங்க 2 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 17, 18வது வசனத்தை பார்க்கும் பொழுது பாருங்க, அந்த 18வது வசனம் சொல்லுது, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அன்னைக்கு பெரிய அற்புதத்தை செய்தார்.